யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த இடமாற்றம் செய்கிற காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ராசியில் குருவுடைய பார்வை விழுது. குருவுடைய 7வது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 1ஆம் வீட்டில் விழுது. சுய ராசியில் விழுற காரணத்தினால மாற்றங்கள் நிறைய வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுந்துக்கிட்டு இருந்தது. அளவு கடந்த செலவுகள், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செலவு வந்துக்கிட்டே இருக்கும். காசை எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலையே இருக்காது. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் காலியாகிடும். இப்படி தான் கதை போய்கிட்டே இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ராசியில் நமக்கு குருவுடைய பார்வை விழுது. ஸோ ராசியில் பார்வை விழுந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஆவரேஜாக ஓடிக்கிட்டு இருந்தது காலம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் மாற்றி இப்போ தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாகவே பெரிய அளவில் மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஏதோ வருது போகுது அப்படியே ஆவரேஜாக ஓட்டிக்கிட்டு இருக்கும் காலத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாற்றங்கள், பல நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா குரு உட்காந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா நிறைய ராசிக்காரர்களுக்கு அளப்பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கான இடத்துல தான் உட்காந்துருக்கார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுய முன்னேற்றம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறது, வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். ஸோ அடுத்தது 3வது வீடு. 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம், விடாமுயற்சிக்கான ஸ்தானமும் கூட. ஸோ இந்த இடத்துல நமக்கு குருவுடைய பார்வை 9வது பார்வையாக விழுது. ஸோ இந்த 9வது பார்வை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியம் ஜாஸ்தியாகவே இருக்கும். தெரியாத விஷயம் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போனது இல்லாமல் பரவாயில்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக்கிட்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு இறங்குவோம் இல்லைங்களா, ஃபேஸ் பண்ணிக்கலான்னு அந்த தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கண்ணியமாக இருக்கிறதுக்கான காலகட்டங்கள்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தையுமே என்னால் கரெக்டாகவே செய்ய முடியும் அப்படின்னு நிலையாக நிற்கக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வை விழுது. ரொம்ப நாளாக இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த விஷயங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரிய விருத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினச்ச விஷயம் எல்லாமோ நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில் சிலர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகள் இருக்கும். வெளியூரில் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு பெரிய கம்யூனிகேஷனே இருக்காது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காகிதம் என்ன பண்ணோன்னா உறவுகள் எல்லாத்தையும் 4 பக்கம் செதற விடுறதும் அந்த பணம் தான், திரும்ப ஒன்று சேர்க்குறதும் அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்பு அப்படின்ற விஷயத்தை தேடக்கூடிய காலம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3வது இடத்துல குருவோட பார்வை விழுற காரணத்தினால இப்போ இந்த பணத்தை எல்லாத்தையும் மீறியும் அன்பு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு சகோதர வழிகள், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவங்க எல்லாம் திரும்பவும் ஒன்றா அன்போடு வாழறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு தடவை குரு பெயர்ச்சி நமக்கு இந்த மாதிரியான உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல பார்வைகள் விழுற பட்சத்தில் தான் திரும்பவும் பேசுகிறதுக்கான வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா பொதுவாகவே குரு பார்வை விழும்போது யாரும் பிரிஞ்சிருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பார்வை வர சமயத்தில் திரும்பவும் அவங்களும் ஒரு ரீயூனியன் ஆவாங்க. யாராவது குடும்பத்தில் பெரியவங்க ஒன்றா உட்கார வச்சு 2 பேரையும் பேச வச்சு மத்தியஸ்தமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கூட குருவுடைய காரகத்துவத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி கிரகங்கள் உங்கள் கட்டத்தில் உட்காந்துருக்கோ அதோடு சேர்ந்து இந்த குரு பார்வையும் பட்டு உறவுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கான காலம் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். இந்த இடத்துல தான் குருவுடைய அமர்வே இருக்குது. ஸோ குரு கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் தடையாகவே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கை கூடுறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு 2வது கல்யாணத்துக்காக காத்துட்ருக்க நபர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு.
திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பிரிஞ்ச உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த பிரிஞ்ச உறவுகளை ஒன்று சேர்க்கறதுக்கான காரணமும் இந்த குரு உட்காந்ததுக்கப்புறமா திரும்பவும் சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 7ல் வந்த குரு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சடங்கில் இருந்த உறவுகள் அத்தனை பேருமே திருமண சடங்கால் வரக்கூடியவங்க தான் இந்த மாமியார் மாமனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்தத்தில் புது சொந்தமாக உருவான அத்தனை பேருமே திருமண பந்தத்தால் வந்தவங்க. அவங்க வழியில் இருக்கக்கூடிய விரோதங்களையும் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது 7ல் உட்காரக்கூடிய குருவால் கண்டிப்பான முறையில் முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு தீர்த்து கொடுக்கறதுக்கான தன்மையும் குருவுடைய பார்வை கொடுக்கும். அடுத்து கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய அளவு முன்னேற்றமே கிடையாது, அப்படியே போய்கிட்டே இருக்குது, லாபம் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா லாபம் அதிகபட்சமாக எடுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். திரும்பவும் இன்வெஸ்டர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பண முதலீட்டாளர்களும் கண்டிப்பான முறையில் கிடைப்பாங்க. ஸோ தொழில் விருத்தின்றது நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணலான்னா அதுலேயும் பல தடைகள், வீடு வாசல் வாங்கணுன்னா அதில் ஒரு தடைகள், இருக்கிற வீடை கொண்டு போய் அடமானத்துக்கு வச்சுட்டோம், அதை எப்போ மீட்ட போகிறோன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தாச்சு. ஏதோ கத்தி சத்தமாக பேசி நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு நம்ம வந்து பிரச்சனையில் இருக்கோன்றது வெளியே தெரிய போகுதுன்னு மூடி மறைச்சிக்கிட்டு இருந்த விஷயம் அத்தனையுமே சுமூகமாக முடியறதுக்கான காலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே தீரும். அடுத்தது குருவுடைய 8வது பார்வை, அதாவது 8ஆம் பார்வை கிடையாது, குருவுடைய 2வது பார்வை தனுசு ராசிக்கு 8வது வீடு. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. குரு உட்காந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்க வீட்டை ஈஸியாக பார்க்கக்கூடும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு பிரச்சனை ஆகிடுமோன்னு ரொம்ப யோசித்த நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆயுள் விருத்தின்றது நிச்சயம் உண்டு. ஸோ உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப யோசித்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வளர்த்துக்கவே வேண்டியதில்லை. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு குரு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவோம். மனசளவில் தெளிவாக இருங்க, பல நல்ல விஷயங்கள் வந்தே தீரும். அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் குருவுடைய பார்வை 5வது பார்வையாக விழப்போகுது. இது சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. உங்கள் பிறப்பு கட்டத்தில் சுக்கிரன் சூரியன் அப்படி இல்லைன்னா சனியோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பாவத்தில் உட்கார்ந்துருந்தா நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமான ஒன்றாக இருக்கும். இப்போ குருவுடைய 5வது பார்வை தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுது. லாபஸ்தானத்தில் குரு பார்வையிடும் பொழுது இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் வருது அப்படின்னா கூட ரொம்ப வந்து அது பிரேக் இல்லாத வருமானமாக இருக்காது. இன்றைக்கி வரும் நாளைக்கு வராது. இன்றைக்கி ஒரு மாதிரி நல்லா போகும் ஆஃபீஸில், நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சிடுன்னு மூஞ்சி காட்டுவாங்க. ப்ரமோஷன் வரும்னு நினைப்போம், நமக்கு வராது, பின்னாடி உள்ள அத்தனை பேருக்கும் வரும். இப்படி தான் ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க நம்மளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் மாற்றுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஸ்டாப்பபிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய பணம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கண்டிப்பாக உண்டு. லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால திடீர் வருமானங்கள் வரும், அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10வது வீட்டில் வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம்ன்றது இல்லாமையே இருந்தது. அதுக்கு முன்னாடி கேது வந்து 11வது வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ லாபம் வர இடத்துலையும் கேது உட்காந்து தடப்பினார், தொழில் விஷயத்துலையும் அவர் வந்து உட்காந்துக்கிட்டார். ஸோ இந்த 2 இடத்தையுமே அவர் ஆக்கிரமித்ததுனால ஒரு 3 வருஷமாக நமக்கு எந்த ஒரு பெரிய நல்ல பலனும் கிடைக்கவே இல்லை. ஏதோ மற்ற கிரகங்களுடைய பார்வைப்பட்டு கொஞ்சம் ஓவராக இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான காலம் போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து குருவுடைய பார்வை வந்து டைரெக்டாக நமக்கு 11ல் விழுறதுனால ரொம்ப நல்ல மாதிரியான மாற்றங்கள், பண ரீதியான முன்னேற்றங்கள், வீடு வாசல் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு, வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. வேலையில் பெரிய மாற்றமே இல்லை, ஏதோ கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ண தான் போகுது. வாய்ப்பை கைவிடாதீங்க. அதாவது இன்னொன்று வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை நழுவ விட்டு இன்னொன்று வரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு நல்ல வாய்ப்பு வந்து அதுலேருந்து அதிலே மாறிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனிலேருந்து மாறுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம். எந்த வாய்ப்பையும் வீணடிக்காமல் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் தான் பொற்காலம் மாதிரி நமக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஒன்று சேர வரப்போகுது. ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு 10 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் வந்துடும். ஸோ பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகக்கூடிய காலத்துக்கு வந்துட்டோம். அதனால் நிம்மதியாக இருங்க. கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க.
இது ஒரு பரிகாரமாகவே இருக்கும். மேக்ஸிமம் வந்து என்ன நினைப்பாங்க தனுசு ராசிக்காரங்கன்னா, சரி அது ஏழைகள் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி ஒரு தடவை சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்சதை அங்கே அன்பளிப்பாகவும் கொடுத்துட்டு வாங்க. இதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது. பல நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரப்போகுது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த குரு பயிற்சி உங்களை நல்லா வாழ வைக்க போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.